என்னதான் ஆச்சு நம்ம விஜய் பார்வதிக்கு? ஆரம்ப காலகட்டத்தில இவங்க ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்ல தான் வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. தெரு தெருவா போயிட்டு மைக்க புடிச்சுக்கிட்டு, அங்க வர மக்கள் கிட்ட, அதாவது இளைஞர்கள் கிட்டயும், பெண்கள் கிட்டயுமே ரொம்ப ஆபாசமான கேள்வி கேட்டிருப்பத வாடிக்கையா வச்சுட்டு இருந்தாங்க. இதனால அந்த புரோகிராமே ரொம்ப பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. ஸோ இதனாலவே அந்த புரோகிராம இழுத்து மூடிட்டாங்க. நம்ப விஜய் பார்வதியும் அந்த சேனல விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தவங்க சொந்தமா வந்துட்டு ஒரு ப்ளாக் சேனல ஆரம்பிச்சாங்க. அதன் மூலமா வந்துட்டு இவங்க ஃபாரினுக்கு போறது, அத வந்துட்டு ஒரு ப்ளாகா எடுத்து அவங்களுடைய யூடியூப் சேனல்ல வெளியிடுறது அப்படின்ற மாரி போயிட்டு இருந்துச்சு. இதனாலேயே இவங்களுக்கு நெறைய வருமானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில இது எல்லாமே ஒரு படி மேல அதிகமாயிட்டு, வெளிநாடுகளுக்கு போறது, அங்க ரொம்ப கவர்ச்சியான உடைகள் அணிந்து, அந்த வீடியோக்களெல்லாம் வெளியிடுறது அப்படின்ற மாரி இறங்கிட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ஷூட்ஸே பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல வந்துட்டு உச்சக்கட்ட கவர்ச்சியா இருக்கு. சமீபத்தில இவங்க வந்துட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியான ஒரு கவுன அணிஞ்சுக்கிட்டு, அந்த வீடியோ ஷூட் பண்ணி, அதனுடைய ஃபோட்டோக்களையும், வீடியோக்களையும் தன்னுடைய சமூக வலைதளத்தில வெளியிட்டிருக்காங்க. இதே விஜய் பார்வதி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டுது. எங்க ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கவர்ச்சியான புகைப்படங்களையும், வீடியோக்களையும் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்த வீடியோக்களும், புகைப்படங்களும் சமூக வலைதளத்தில ரொம்ப வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது சம்மந்தமா உங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.